எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன கிழமையில் யாரை வழிபட்டால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அகல் விளக்கு ஏற்றி சத்யநாராயண பூஜை செய்து பெருமாளை வழிபட்டால் பித்ருதோஷம், முற்பிறவி கரும வினைகள் தீர்ந்து பாவங்கள், கிரகதோஷங்கள் விலகும். திங்கள்கிழமை அகல் விளக்கேற்றி அம்பிகையை வழிபட்டால் பயம் நீங்கி ஞானம் வளரும். செவ்வாய்க்கிழமை பஞ்சலோக விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் படித்தால் முருகப்பெருமானை வழிபட்டால் நோய்கள், கண் திருஷ்டி, பீடை, செய்வினை நீங்கும். புதன்கிழமை குத்து விளக்கேற்றி துளசி வைத்து விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து கிருஷ்ணரை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சகல கலைகளும் கிடைக்கும். வியாழக்கிழமை அகலில் நெய் விளக்கேற்றி சித்தர்கள், மகான்கள், குலதெய்வத்தை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை வெள்ளி விளக்கேற்றி கனகதாரா சோஸ்திரம் சொல்லி மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வம் பெருகும், கடன்கள் தீரும், அஷ்டலட்சுமிகள் வீட்டில் நிரந்தர வாசம் செய்வார்கள். சனிக்கிழமை நல்லெண்ணெய் விட்டு அகல் விளக்கு ஏற்றி ஸ்ரீ ருத்ர மந்திரம் பாராயணம் செய்து சிவபெருமானை வழிபட்டால் சனி தோஷம் விலகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த காணொளி காண்பவர்களுக்கு நல்லது நடக்கட்டும், இனிமேல் நல்லதாகவே அமையட்டும்.